Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 28. நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா Chotti stitch type 1 தான் இப்ப சொல்லி தர போறேன். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், அழகா இருக்கும். இந்த ஸ்டிட்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டெம் போடும்போது ரொம்ப சூப்பரா வந்து இந்த ஸ்டிட்சை போடலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பு அந்த மாதிரி ஸ்டிட்ச் போடுறீங்க அப்படின்னும்போது அந்த மாதிரி மாடல் போடுறீங்கன்னும்போது அந்த ஸ்டிட்ச்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாடல் வந்து போடுறோம் இல்லையா. இப்போ இந்த சோட்டி ஸ்டிட்ச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா இது பார்க்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட பின்னல் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜரி த்ரெட்ல போட சொல்லி தரேன். அதுக்கு அடுத்து நம்ம சில்க் த்ரெட்லயும் போட கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போதே கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ பாருங்க, நான் இங்க கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பேக் வந்து இது இப்படி எடுத்துட்டு பாருங்க, இங்கே ஒரு ஸ்டிச் லாங்கா செயின் ஸ்டிச் இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு ஒரு குட்டி லாக், அகைன் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இங்கேயே அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் கொஞ்சம் கீழே நல்ல லாங்கு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக், அகைன் ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லாங் ஸ்டிச், அகைன் குட்டி லாக், அகைன் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே சும்மா கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவில் நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு ஹரிசாண்டலாக இப்படி போட்டுட்டு பாருங்கள், தெரியும். இது வந்து இப்படி இழுத்துக்கணும். குட்டி லாக்கு, ஒன் ஸ்டிச், அகைன் செகண்ட் திருப்பி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ சைஸில் நம்ம வந்து இந்த கீழே இறக்கிக்கிட்டே வரோன்றது தான் பார்த்துக்கணும். திரும்பி ஹரிசாண்டலாக எடுத்துக்கணும். திரும்பி லாங்காக ஒரு செயின், அகெயின் ஒரு செயின், அகெயின் ஒரு செயின். இதே மாதிரி தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த போட போட உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பழகிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து இதே மாதிரி தான் போட்டுட்டு போகணும். இந்த ஹரிசாண்டலாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக. இவ்வளோ தான் போடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து அது டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.
இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்து இந்த சோட்டி ஸ்டிச் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டெம்புக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து பெரியசாகவும் தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம சில்க் த்ரெட்டில் போடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட்டில் போட்டேன். இப்போ சில்க் த்ரெட்லையும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டபுள் ஸ்டாண்டு தான். டபுள் ஸ்டாண்டில் நம்ம சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி பேக் எடுத்திருக்கேன். அகைன் வந்து ஒரு லாங் செயின்னு, ஃபஸ்ட் ஒரு குட்டி லாக், அகைன் ஒரு ஸ்டிச், திரும்பி இந்த பக்கம் பக்கத்துலேயே இழுத்து குட்டி லாக், இதே மாதிரி இந்த பக்கம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஹரிசாண்டலாக கொஞ்சம் கீழே இறக்கி பாருங்க. ஒன் ஸ்டிச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி நம்ம சங்கிலி தையல் போடணும். அதே மாதிரி ஹரிசாண்டலாக கொஞ்சம் கீழே, அதுக்கடுத்து இங்கே லாக் ஸ்டிச்சு 1 2 தெரியும், கொஞ்சம் கீழே ஹரிசாண்டலாக, அதுக்கடுத்து லாக் 1 2 தெரியும். நம்ம போடும்போதே வந்து பார்த்துக்கணும் எங்கே நம்ம கரெக்டாக லாக் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு 2 தையல் வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே இடம் கிடைக்கும் தெரியும். ஹரிசாண்டலாக போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தையலுக்கான அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நெக்கு கூட வந்து போடலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ன்றதுனால நெக்குக்கு போட முடியாது. அப்போ இதுக்கு அடுத்தது செகண்டு இன்னொரு டைப் இருக்குது இல்லையா, அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அழகாக வந்து நெக்கு கூட வந்து சூப்பராக போடலாம். அது நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். இதே மாதிரி தான் இன்னும் போட்டுட்டு போங்க. இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு மணியாக இருக்கும். ஜடையை பின்னிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து சோட்டி ஸ்டிச்சுன்ட்டு. ஏன்னா சின்னதாக தெரியுது இல்லையா, அதனால் இது சோட்டி ஸ்டிச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணும்போது எப்பயும் லாக் பண்ணுற மாதிரி தான்.
நிதானமாக இதை இழுத்து விடுங்க. பார்த்திங்களா இவ்வளோ அழகாக சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த சோட்டி ஸ்டிச் வந்து ரெடியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டெம்புக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலான்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணணுன்றது எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.